எனக்கு ஒண்ணுமே புரியல. அட இவங்க முகத்துல பயத்தோட அடையாளமே இல்லையே. ஆமா சின்ன அண்ணி, எனக்கும் என்னன்னு ஒண்ணுமே புரியல. அடே, கொஞ்ச நேரத்துல இவங்க என்னத்த சாதிச்சிட்டாங்க? இவங்க அந்த சின்ன பாத்திரத்துல திரும்பவும் கிச்சடி சமைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது பெரிய விஷயமா? சின்ன சட்டியை வச்சு என்ன பண்ண முடியும்? வெளியே எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு ஒரு முறை சரியா பாருங்க. சின்ன அண்ணி, பொறுத்திருந்து பாருங்க. இப்பதான் மகாபாரத யுத்தம் தொடங்க போகுது. தப்பிக்க போறது இல்ல. ஹோரி ஹோரி. வீட்டை அப்படியே ஒரு ஆசிரமமா மாத்தி வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பாங்க? இது எல்லாத்துக்கும் அண்ணி எவ்வளோ பணம் செலவழிச்சாங்கன்னு எனக்கே ஒண்ணு தெரியாது. இப்போ மருமகளுங்க கிட்ட இவ்வளோ பணம் எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும் பணம் எப்படி வந்ததுன்னு. போல்ட்டுவோட கண்ணுல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு லேசு இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரியான நேரத்துல எல்லாத்தையும் சொல்றேன். போல்ட்டு, நீ என்ன சொல்ல வர்ற? இந்த பணம் எங்கிருந்து வந்திருக்கும்னு உனக்கு தெரியுமா? சின்ன மாமா சொல்லுவாங்கல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாரும் முன்னாடியும் எல்லா உண்மையும் சொல்றேன். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். எல்லாம் சரியா இருக்குல்ல? அம்மா, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? உங்களை வர வேணாம் தான் சொன்னேன். எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அம்மா, அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. இது வரைக்கும் உங்களோட நம்பிக்கையை உடைச்சிருக்கேனா? நிச்சயமா இனியும் உடைக்க மாட்டேன். சரி, இத பத்தி யோசிச்சு என் உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. அம்மா, நீங்க வீணா கவலைப்படுறீங்க. பாருங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் ராதாகிருஷ்ணரோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் வராதுமா. சரி. ஹலோ எத்ரோ தாத்தா, நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேளுங்க. நீங்கள் சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு பின்னாடி வாசல் வழியாக வாங்க. உங்களுக்கு பின்னாடி வாசல் வழி தெரியும்ல, நாங்கள் அங்கேயே உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நானும் அண்ணியும் உங்களை அங்கேயே சந்திப்போம். அப்புறம் கவனிங்க, நீங்கள் வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் மெதுவாக வாங்க. உங்கள் பணத்துக்கான கணக்கு வழக்கையெல்லாம் நான் சாயங்காலம் வந்து முடிச்சிடுறேன், சரியா? சரி, நான் உங்களை அங்கேயே பார்க்குறேன். இப்போ பாருங்க, நீங்க பிரசாதத்தை ஏத்துக்கோங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துட்டு வர்றோம். சரி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி கேது தாத்தா. நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு என்ன ஆகி இருக்குமோ தெரியாது. காப்பாத்திட்டீங்க. நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ நான் கிளம்புறேன். சரி, வணக்கம். இனிமே எவ்வளவு விருந்தாளிகள் வந்தாலும் சரி, ஒரு பயமும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே? பாருங்க, நல்ல வாசனை வருது. அது கொழுந்துனாரே, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இனிமே நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை சமைச்சு போடுறது என்னோட பொறுப்பு. அட, தேங்க்யூ தேங்க்யூ. உங்களாலதான் என் உயிரே தப்பிச்சதுட்டு இருக்கும் அண்ணா. அதுக்கு ஒரு தேங்க்யூ. தேங்க்யூ. அட அண்ணி, நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இதெல்லாம் அஹானா செஞ்ச வேலை. சீதா மாதா மாதிரி ஐடியா கொடுத்ததெல்லாம் அஹானா தான். நான் வெறும் ஹனுமான் மாதிரி அவளோட உத்தரவை மட்டும் தான் நிறைவேற்றினேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இவ தான் எங்களோட டீம் லீடர். ஓஹோ அக்கா, நீங்க வேற என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்பீங்க. மானா சரியா தான் சொல்றா. இங்க எல்லாரும் ஐஸ் வைக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட். அப்படியா? அடா அடா அடா, சிரிக்கிறத நிறுத்துங்க. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல, இத கிச்சனுக்கு எடுத்துட்டு போவோம். சரி, நான் தூக்குறேன். பெரியதா நீ தூக்கு. தாக்கூர், விஷயம் அப்படியே தலைகீழா நடக்கும் போல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அடன்னு அண்ணி, நானும் உங்களை மாதிரி அதே குழப்பத்துல தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் தலைக்கு மேல போகுது. சின்ன அண்ணி, ஒரு காரியம் பண்ணுவோம். கிச்சனுக்கு போய்
அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமா டாக்கூர், வாங்க போலாம். சொல்லுங்க பிஷி அத்தா. இந்த 2 பெரிய பாத்திரங்கள் எங்கிருந்து வந்தது? ஐயோ, அது வந்து என்னன்னா அத்தை, எங்களுக்கு தெரியாம திடீர்னு எப்படி இவ்வளோ விருந்தாளிகள் பூஜையில வந்து நின்னாங்களோ அதே மாதிரி தான் கிச்சன்ல இந்த 2 பெரிய பாத்திரங்களும் வந்திருக்கு. இத பத்தி உங்களுக்கு தெரியாமலே படிச்சு 2மே ஒரே மாதிரி மேஜிக். நீங்க காட்டின மேஜிக் மாதிரி தான் நானும் கூட பார்த்தேன். இப்போ இந்த மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு பிஷி அத்தை. யாரும் ஜெயிக்கல, யாரும் தோக்கல. அப்போ நீங்க சாப்பாட்டை வெளியிருந்து வரவழைச்சிங்களா? விஷயத்த முதல்ல உங்களோட பிளான் என்னன்னு எங்ககிட்ட சொல்லுங்க. பூஜைக்காக நீங்க எத்தனை பேரை தேடி போய் கூப்பிட்டீங்க? அப்புறம் நாங்க எங்களோட பிளான் பத்தி சொல்றோம். உனக்கு வாய்க்கு மேல பேச்சு வருது இல்ல? உங்களுக்கு தான் தெரியுமே விஷயத்த, என் வாய் கொஞ்சம் கோவரா தான் பேசும். சரி, கிளம்புங்க. நான் விருந்தாளிகளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வர்றேன். அது வரைக்கும் நீங்க எங்கேயே இருங்க. நல்லா யோசிச்சுட்டே இருங்க. அக்கா வாங்க. மாமா, இதுதான் கடைசி பேட்ச். வாங்க, இப்போ நீங்களும் வந்து உட்காருங்க. இவ்வளவு கம்மியான நேரத்துல இதையெல்லாம் எப்படி செஞ்ச? அம்மா, முழு கதையும் நான் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ராதாகிருஷ்ணர் தான் பிரசாதத்தை தயார் பண்ணாரு. டுகூன் அண்ணா மத்த எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாரு. ஆனா இதுக்கெல்லாம் பணத்துக்கு எப்படி ஏற்பாடாச்சு? அது வந்து அம்மா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, அதை வச்சுதான். உன்கிட்ட அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? ஆடுற பாருங்க, அம்மா வந்துட்டாங்க. அம்மா, பொண்ணு புகுந்த வீட்டுல பூஜை நடக்குது. ஆனா நீங்க இவ்வளவு நேரமா வர்றீங்க? என்னை மன்னிச்சிடுங்க அக்கா, எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வேண்டியதா போச்சு. இவ்வளோ பேருக்கு சமைக்கணும்ல, அதனாலதான் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. உங்க பொண்ணு இந்த வீட்டு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அசிங்கப்படுத்திட்டான்னு நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்படிப்பட்ட பொண்ணு குடும்பம் நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவள் இந்த வீட்டுல இருக்கவே விடமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நான் நினைச்சது ரொம்ப தப்பு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இவதான அந்த பொண்ணு. நிச்சயமா இவ எதிர்காலத்துல என் குடும்பத்தை வழி நடத்திட்டு போவா. இன்னைக்கு இவளால தான் நம்ம குடும்பமானம் தப்பிச்சது. நிச்சயமா இவ எதிர்காலத்துல என்ன போலவே இந்த வீட்டு பொறுப்பை எல்லாம் ஏத்துப்பா. அக்கா, இதை சொல்லி என் தலையை நிமிர வச்சுட்டீங்க. இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். போதும், உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவே போதும். அம்மா, என்ன புகழாதீங்க. நான் ஒன்னும் பண்ணல. என் 3 அக்காக்களும் ரொம்ப நல்லவங்க, செம்ம உழைப்பாளிகள். அம்மா, அவங்க மருமகளுங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. இப்போ உங்க டென்ஷன் குறைஞ்சிச்சு இல்லம்மா? என் மாமியார் என்ன உங்க கூடவே அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சீங்க தானே அம்மா? ஆனா இப்ப பாத்தீங்களா என் மாமியார் என்ன எப்படி பாராட்டினாங்கன்னு? இனிமே திட்டக்கூடாது, சரியா? இல்ல. அட மாமா, வாங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. போயிட்டு தான் இருக்கேன், ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டேன். பிரச்சனை தீந்துருச்சு இல்ல? நீங்க இருக்கும்போது என்ன பிரச்சனை? எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது, எல்லாம் சரியாகிடுச்சு. நீங்க வாங்க. அந்த துர்கா ரொம்ப பயந்து போயிருந்தா. அம்மாவோட மானம் தான் எங்களுக்கு முக்கியம்.
எல்லார் முன்னாடியும் அம்மாவை விட்டு கொடுக்க முடியாது. அப்படி நடக்க நாங்க விட மாட்டோம். அம்மாவோட தலை எப்பவும் நிமிர்ந்திருக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். நீங்க நினைச்ச மாதிரியே தான் நாங்களும் நினைக்கிறோம். அட, எதுக்கு நிக்கிறீங்க? வாங்க வாங்க. வாங்கம்மா, நான் மத்தவங்களையும் கூப்பிடுறேன். உட்காருங்க. கரி, நீங்க ஆரம்பிங்க. அடகு சித்தி, அம்மா, பிரசாதம் பிடிச்சிருந்ததா? பிரசாதம் ரொம்ப பிரமாதம். இதெல்லாம் உங்களால தான் முடிஞ்சது. என்னாலயா? என்ன சொல்றீங்க? நீங்க கொடுத்த காசை வச்சுதான் எங்க சின்ன மருமக எல்லாத்தையும் செஞ்சா. இவ்வளவு தடபடலா பூஜை, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு எல்லாம் உங்களால தான். என்ன வளர்வீங்க? நான் உங்க வீட்டு மருமகளுங்க யாருக்கும் காசு கடனா கொடுக்கலையே. உங்களுக்கு வயசாயிடுச்சு போல, நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்க வீட்டு சின்ன மருமக தான் அன்னைக்கு உங்ககிட்ட வந்தா தப்பான பேரு, தப்பான போன் நம்பர்னு பொய்யான அடையாளத்தை சொல்லியிருக்கலாம். அதனாலதான் அவளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, யாராவது உங்களை ஏமாத்திட்டு போயிட போறாங்க. என்ன பேசுற போல்ட்டு? ஆமாங்க, எங்க வீட்டு சின்ன மருமக தான் வந்தா. அவ முக்காடு போட்டிருந்தா, அதனாலதான் உங்களால அடையாளம் தெரியல. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏன்னா வீட்டுல இதை பத்தி யாருக்கும் தெரியாது. எப்படி அவ முதல் மாச வட்டி படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாளா இல்லையா? இல்ல, இன்னும் வட்டி வரல. 2 நாள் கழிச்சு தர்றதா சொன்னா. அன்னைக்கு நான் வாங்கல, அப்புறமா வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நாளைக்கு வாங்க, உங்க வட்டி பணம் கிடைச்சிரும். எங்க வீட்டு மருமக ஏற்கனவே ஒரு வாட்டி பணம் வாங்க வந்துட்டா. இப்போ அடிக்கடி வந்தா நல்லா இருக்காது. அடது சித்தி, அவ ஒரு சவாலுக்காக உங்ககிட்ட கடன் வாங்கிட்டா. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே அவளை வீட்டுக்கு கூப்பிட தேவையில்லை. நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. ஆமா, நாளைக்கு வரவா? ஆமா, கண்டிப்பா. எத்தனை மணிக்கு வரட்டும்? நாளைக்கு காலையில சீக்கிரமே வந்துருந்தேன். நாங்க வேலைக்கு கிளம்புறப்போ உங்க முகத்தை பார்த்துட்டு போனா அந்த நாளே நல்லா இருக்கும். சரி, நாளைக்கு காலையிலே வர்றேன். சரிங்க, என் படம் கிடைச்சா சரி, அதுவே எனக்கு போதும். வணக்கம். சரி, கிளம்புறேன். வணக்கம். நாளைக்கு இருக்கு வேடிக்கை. நாளைக்கு தான் உன்னோட கிளைமேக்ஸ். நீ எவ்வளவு சந்தோஷப்படணுமோ பட்டுக்கோ. சின்ன மருமகளே, நாளைக்கு தான் இந்த வீட்டுல உனக்கு கடைசி நாளா இருக்கும். இன்னைக்கு டுப்புன் சோட்டு உதவியால எல்லாம் முடிஞ்சது. தப்பிச்சுட்டா. நாளைக்கு உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். நாளைக்கு உனக்கு எண்டு காடு விழுந்துரும். உங்க எல்லாரையும் இங்க எதுக்கு கூப்பிட்டேன்னா, எனக்கு சில கேள்விகள் இருக்கு. தாக்கூர், கூப்பிட நீங்க தானே போனீங்க. இவ்வளவு பேருக்கு தாவத் கொடுத்தத எங்க யாருக்கிட்டையும் சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? அட அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? மொத்த ஏரியாவுக்கும் சொல்லணும் நீங்க தானே சொன்னீங்க. அதான் எல்லாரையும் கூப்பிட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களால போக முடியாதுல்ல, அதான் நான் போனேன். உங்களுக்கு ஒரு உதவியா இருக்குமேன்னு தான். அக்கா, நாங்க உங்க பேச்சு மதிச்சு அந்த ஏரியா மருமகளுங்களையும் பொண்ணுங்களையும் கூப்பிட தான் போனோம். அவங்க மொத்த குடும்பத்தோட இங்க வந்தா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்?
பூஜை நடந்துட்டு இருக்கிறப்போ வர்றவங்க கிட்ட போய் இதையா கேட்க முடியும்? ஏன்பா இங்க ஏன் வந்த? யாரு உன்னை கூப்பிட்டாம எதுக்கு வந்த? இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு. நிறுத்து சின்னவளே, உனக்கு சொந்தமா மூளை கிடையாதுன்னு எனக்கு தெரியும். யாரோ சொல்றத வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ற. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எனக்கு நல்லா தெரியும். எல்லார் மேலயும் எனக்கு ஒரு கண்ணு இருக்கு. இந்த மாதிரி எகத்தாளுமா என்கிட்ட பேசாத. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க அண்ணி? இதுல எங்க இஷ்டம் ஒண்ணும் இல்லையே. யாரையும் கூப்பிடணும்னு எங்களுக்கு எண்ணமே இல்லை. நம்ம வீட்டுல அப்படி ஒரு பழக்கமும் கிடையாது. நீங்க தான் உங்க சின்ன மருமக பேச்ச கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அட, இதுல சின்ன மருமக எங்க நடுவுல வந்தா? ஏன் வரமாட்டா அண்ணி? இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இப்படி எதுவும் நடந்தது இல்லையே. தாக்கூர், நான் நம்ம தெருவுல இருக்கிற பொண்ணுங்களையும் மருமகளுங்களையும் மட்டும் தான் கூப்பிட சொன்னேன். ஆனா நீங்க மொத்த ஏரியாவுக்கும் சொல்லிட்டீங்க. அது கூட பரவாயில்ல, பக்கத்து ஏரியாக்காரங்களையும் ஏன் கூப்பிட்டீங்க? அட, அவங்களையெல்லாம் ஒழுங்கா நேர்ல கூட பார்த்ததில்ல. எப்பவாவது துர்கா பூஜையில மட்டும் சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கோ பூஜைக்கோ அவங்கள நாம கூப்பிட்டு இருக்கோமா? இல்லையே. இப்போ இவ்வளவு பேரை நீங்க கூப்பிட்டிருக்கீங்க, ஆனா அதை ஏன் என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு இன்னொருத்தரை விட்டுட்டா நல்லாவா இருக்கும்? அப்போ அது எப்படி இருக்கும்? அது நம்ம வீட்டுக்குத்தானே அசிங்கம். தாக்கூர், ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். நீங்க என்கிட்ட மோதுறீங்க. இதோட முடிவு சரி இருக்காது. ஹரி ஹரி, என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட மோதுறேனா? உண்மையில உங்க போட்டி என் சின்ன மருமக கூட தான். ஆனா அதுல என்னையும் இழுத்து விட்டுட்டீங்க. வந்தவங்களுக்கு சரியா சாப்பாடு போடலன்னா நம்ம மானமே போயிருக்கும்னு யோசிச்சீங்களா? இந்த அவமானம் உங்களுக்குமானது இல்லையா? நீங்களும் இந்த வீட்டு பொண்ணு தானே. இத்தனை வருஷமா இங்கதான் இருக்கிறீங்க, அத மறந்துட்டீங்களா? அண்ணி ஜாக்கிரதை. இன்னொரு வாட்டி என்ன பார்த்து நக்கல் அடிச்சீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நானும் இந்த வீட்டு பொண்ணு தான். எனக்கும் இங்க உரிமை இருக்கு. நான் ஒண்ணு வெளியூர்ல இருந்து வந்தவில்ல. அப்போ ஒரு விஷயத்த தெளிவா கேட்டுக்கோங்க. உண்மைய ஏத்துக்க தைரியம் இல்லைன்னா வாய மூடுங்க. உங்க அப்பா ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்தை தான் விட்டுட்டு போனாரு. என் புருஷன் தான் அவரோட காசுல இத இவ்வளோ பெரிய மாளிகையா மாத்தினாரு. இது வரைக்கும் நான் இது சொன்னதில்ல, இனிமேலும் சொல்ல விருப்பப்படல. நீங்க என் புருஷனோட உடன்பிறப்பு, அதனால இங்க இருக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் சொத்து பிரிப்பு பத்தி யோசிச்சது கூட இல்லை. அதுக்காக என்னையே கஷ்டத்துல தள்ளுவீங்கன்னு நினைக்கல தாக்கூர். என் மருமகளுங்க எப்படி இதை சமாளிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொதப்பி இருந்தா விருந்தாளிகள் பசியோட போயிருப்பாங்க. அப்போ நம்ம மானம் என்ன ஆகியிருக்கும்? நீங்க வேடிக்கை பார்த்திருப்பீங்க. உங்க மனசு கொண்டாடி இருக்கும். சின்ன மருமகளை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம்ங்கிற திமிர்ல மருமகளை காலுக்கடியில கொண்டு வரணும்னு நினைச்சு நம்ம குடும்பத்துல நீங்களே தீ வச்சுக்கிட்டீங்க. இதை யோசிக்கிற அறிவு கூட இல்லாம போச்சு. அண்ணி, யாரையும் என் காலுக்கு அடியில கொண்டு வர நான் எதுவும் பண்ணல. எனக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப நல்லது விஷயத்த. வீட்டு விசேஷத்துக்கு எல்லாரையும் கூப்பிடணும் தான் நீங்க கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனா அத்தை இவ்வளோ பேரை வர சொல்லும் போது ஒரு வாட்டி எங்க கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்னு உங்களுக்கு தோணலையா? பூஜை நேரத்துல ஏதாவது பிரச்சனை ஆகியிருந்தா என்ன பண்றது? பொண்ணு, நான் உன்கிட்ட பேசல, அப்புறம் எதுக்கு நடுவுல வர்ற? ரெண்டு பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ பேசாம இரு. விஷயத்த இதெல்லாம் நாங்க தான் சமாளிச்சோம். அப்போ இப்போ பேசுற உரிமை எங்களுக்கும் இருக்குல்ல. இன்னைக்கு விருந்தாளிகளுக்கு முன்னாடி அம்மாவோட மானமே போயிருக்கும். நாங்க எங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சோம். ஒருவேளை உங்களுக்கு அம்மாவோட மானம் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது முக்கியம். விஷயம் எங்க முன்னாடி நடக்கும்போது நாங்க பேசித்தான் ஆகணும். ஜாக்கிரதை. இப்படி பேச உனக்கு எப்படி தைரியம் வந்தது?
என்ன என்னாச்சு? இந்த பொண்ணு உன் அம்மாவே எதிர்த்து பேசுறா. அவ ஒன்னும் தப்பா பேசல. அவ சொல்றது எல்லாம் சரிதான். நீங்க செஞ்ச வேலையும் அப்படிப்பட்டது தானே. பெரியம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ எல்லாம் நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. எப்போ இருந்து மருமகளுங்களுக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சீங்க? சின்ன மருமகள் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறது உங்களுக்கு பழக்கமாவே போச்சு. மருமகளுங்களை இப்படி தலை மேல தூக்கி வச்சு ஆடுறது நம்ம வீட்டு பழக்கம் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த சின்ன மருமக நம்ம வீட்டு பாரம்பரியத்தோட விளையாடுறா? நாங்க ஏன் இதையெல்லாம் பொறுத்துக்கணும்? எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. பிடிக்காதவங்க தாராளமா அவங்க வழிய பார்க்கலாம். எங்கேயாவது போகணும்னா போங்க. நான் இங்க தடுத்து வைக்கல. என்ன சொல்றீங்க அண்ணி? நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? விஷயம் என்னன்னா டாக்கூர், இந்த வீட்டுல சின்ன மருமக சொல்றதுதான் நடக்கும். நாங்க பேசுறதுக்கு இங்க மதிப்பே இல்ல. அதுக்காக அக்கா எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க. நீ எதுக்கு இதுல எல்லாம் தலையிடுற? என்னமே மட்டமானது. நான் என்னை பத்தி தான் பேசுறேன் அக்கா. சொல்லுங்க, நானும் இந்த வீட்டை விட்டு போகணுமா? இதெல்லாம் உன்னுடைய எண்ணத்தை பொறுத்தது சின்னவளே. இங்க நான் யாரையும் போக சொல்லல, வீட்டை விட்டும் போங்கன்னு சொல்லல. எப்படி உங்களால உங்கள் தரப்பை சொல்ல முடியுதோ அதே போல அந்த உரிமை இந்த மருமகளுக்கும் இருக்கு. அவங்களும் தங்கள் தரப்பை, தங்கள் பேச்சை நம்ம முன்னால வைக்கலாம்.